இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பான. எங்கம்மா கிளம்பி நிக்க? இங்கதாம்மா கொஞ்சம் வேலை விஷயமா வெளியில போக வேண்டியது இருக்கு. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துருவேம்மா. நானும் கூட வரட்டா? எங்கடி கிளம்பி நிக்க? வேலை விஷயமா கொஞ்சம் வெளியில போறேன்டி, போயிட்டு வந்துருவேன். நானும் வரேன். இடி நான் தனியா போறேன்டி, போயிட்டு வந்துருவேன். அப்பெல்லாம் ஒண்ணு போக வேண்டாம், ஒரு 5 minutes வெயிட் பண்ணி நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். இருமா, மாசமா இருக்கிற பிள்ளை தனியாவா வெளியில போவ? அவளும் கூட வரட்டும். இல்லம்மா, உண்மையை சொல்லு, எங்க போற? டிக்கெட் போட போறேன்டி. போதுமா? எங்க டிக்கெட் போட்டு போற? சென்னைமா, ஆபீஸ்ல இருந்து வர சொல்லிட்டாங்கம்மா. இப்ப என்னமா உனக்கு அவசரம்? அதெல்லாம் மினி வளகாப்பு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய்க்கலாம். ஆபீஸ்ல சீக்கிரமா ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்கம்மா. அவங்க சொன்னாங்களா இல்ல நீ ஜாயினிங் கேட்டியா? அவங்க தாம்மா சொன்னாங்க. நான் போய் டிக்கெட் மட்டும் போட்டு வந்துடுறேன். சோ எங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும்னு முடிவு பண்ணியாச்சு. வேணாம் ரம்யா, எத்தனை நாள் நான் இங்கே இருக்க முடியும் சொல்லு? என் வேலையை நான் பார்க்கணும்ல, என்னோட செலவு பார்க்கறதுக்காச்சும் எனக்கு இனிமேல் காசு வேணும்ல. ஏதோ மனசுல வச்சுட்டு இப்படி பேசிட்டேன்னு எனக்கு நல்லா தெரியுதுடியா. என்னாச்சுமா? ஒன்றும் இல்லம்மா. ஒன்று இங்கே இருக்கிறதா இருந்தா இரு, இல்லைனா பிரகாஷ் வீட்டுக்கு தான் போகணும். நீ இப்போதைக்கு வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். ஏன்டி இப்படி பண்ற? சென்னை தானே போற? நானும் வரேன். ஆமாம்மா, அவ ஆடி மாசம் இங்க தானே இருக்கா, அவளையும் சேர்த்து கூட்டு போ. இங்க பாரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே பார்க்க, அதை பேசாம வீட்டில் உட்காந்து இங்கே பாரு சரியா? உனக்கு இங்க இருக்க ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன். பக்கத்து வீடு அத்தை வீட்டை விட்டு காலி பண்றாங்களாம். அங்க அப்பா விட்டு நான் உனக்கு வீட்டை வாங்கி தர சொல்றேன், அங்க இருந்துக்கோ. அப்படியும் முடியாதா? பிரகாஷ் வீட்டுக்கு தான் போறேன், நீ மெட்ராஸ் எல்லாம் போக வேண்டாம். ஏமா, அம்மா உன்னைய நல்லா பாக்கலையோ? ஏமா இப்படி சொல்றீங்க? உங்களை மாதிரி நீ யாராச்சும் பாத்துக்க முடியுமா சொல்லுங்க? நீ ரொம்பவே நல்லா பாத்துக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு நான் தான் கஷ்டம் கொடுக்குமோன்னு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கடமா இருக்குமா. அப்பா வந்தோடனே அந்த பக்கத்து வீட்டை வாடகைக்கு மட்டும் எடுத்து தாங்கம்மா, நான் அங்க இருந்துக்கிறேம்மா ப்ளீஸ்மா. பக்கத்து வீடுங்கிறதால அதை நான் எடுத்தாரேன், ஆனா உனக்கு சமைக்கிறது எல்லாமே நான் தான் சமைப்பேன் சரியா? சரிம்மா. ஒழுங்கா போய் வேலையை பரப்ப கிளம்புதானா? ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாக்கி விட்டன. மினி சொன்ன மாதிரி நம்ம பாரமா இருக்கோம்னு சென்னை கிளம்புனா ரம்யா மொத்த பிளானையும் கேன்சல் பண்ணி விட்டுட்டால. இன்டர்னல் எக்ஸாம்லாம் எப்படி பண்ண? நல்லா பண்ணேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஓகே ஆயிட்டேன். ஃபஸ்ட்டு எப்படி கேட்பாங்க எதுவுமே தெரியாதுல்ல, இப்போ பழகிருச்சு. புரியுதா? ஹலோ சார், நாங்கள்லாம் கிளாஸ் டாப்பர், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க படி. சரி, ருக்கு நார்மல் ஆயிட்டால, அவகிட்ட பேசுனீங்களா? நான் எங்கம்மா, அவ என்னை பார்த்தாலே கதவடைச்சுக்கிட்டு ரூம்குள்ள போய் உட்காந்துக்கிறான். நான் சமைச்சு வைக்கிறதும் சாப்பிட்றது கிடையாது, பக்கத்து கடையில வாங்கி சாப்பிட்றா. ஏதாச்சும் ஆயிட்டுனா என்னம்மா பண்றது? அவள் மனசுக்குள்ள ஏதோ ஒன்று வச்சுருந்தாங்க, அவள் இப்படி பண்ணிட்டு இருக்கா. நார்மலாக இப்படி பிஹேவ் பண்ணுற பொண்ணு அவள் கிடையாது. எனக்கும் அதான் தோணிக்கிட்டே இருக்கு. சரி, நான் பேசுகிறேன் அவகிட்ட. சரி, கல்யாணம் எப்போ பண்ணிக்கலாம்? அதான் நான் சொன்னேன்ல, கல்யாணம் நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் தான். அதுக்கப்புறம் ருக்குக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் முடியட்டும், அப்புறம் நம்ம பண்ணிக்கலாம். தங்கச்சி வச்சுட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்குமா என்ன? அந்த பையன் வீட்டில் நான் பேசுன்னு இருக்கேன். அந்த பையன் அதுக்கப்புறம் என்னைய பார்க்கவும் இல்லை. அவங்க தான் சொன்னாங்கல்ல, அவங்க அப்பா ஊர்ல எல்லாம் வர 1 மாதம் ஆகும்ட்டு, வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம். அவங்க கண்டிப்பாக நம்ம ருக்குவை நம்மளை விட நல்லா பார்த்துப்பாங்க. ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே லவ் பண்ணியிருக்காங்க. தெரியுமா, நானும் பேசினேன். என்கிட்டயும் எல்லாமே ஓப்பனா சொல்லிட்டான். உங்க அப்பா ஒத்துக்கலனாலும் அவன் ருக்குவை விடுறதா இல்லை, ருக்குவை தான் கல்யாணம் பண்ணிப்பான். நான் தனியா கம்ப்யூட்டர் சென்டர்லாம் வச்சிருக்கான்ல. அதாங்க நானும் சொல்றேன், இதை விட நல்ல பையன் கண்டிப்பா ருக்குக்கு கிடைக்கவே மாட்டான். அதுவும் இல்லாம ருக்குக்கு இப்ப இந்த பையனை ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, அவங்களாம் ஸ்கூல் காலேஜில் ஒரு பையனை திரும்பி பார்க்க மாட்டா தெரியுமா? ஏன்ட்டு கேட்டால் எங்கள் அண்ணனுக்கு கெட்ட பேர் வந்துடும், யாராச்சும் ஏதாவது சொல்லிடுவாங்க. அம்மா அப்பா இருந்து வளர்த்தா அந்த பொண்ணு இப்படி வளர்ந்துருக்குமா, அண்ணன் வளர்த்து தானே இப்படி ஆயிட்டான்னு சொல்லிடுவாங்கன்ட்டு ரொம்ப கவனமாக இருப்பாள். அதையும் தாண்டி அவளுக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னா அந்த பையன் எவ்வளோ நல்ல பையனாக இருந்திருப்பான். என் மேல உயிரே வச்சிருந்தா, ஆனா இப்ப ஏன் என்னை பார்த்தாலே பேசாம போறான்னு தெரியல. எல்லாம் சரியாயிரும், கவலைப்படாதீங்க. சரிம்மா. சாட்டியா மினி? சாப்பிட்டேங்க, நீனு? சாட்டேமா. போர் அடிக்குதுங்க. ஏண்டி? ரம்யா இல்ல, அத்தையும் பாட்டியும் வெளியில போயிட்டாங்க. பேசுறதுக்கு யாருமே இல்லையா, அதான். அதான் இப்ப நான் வந்துட்டேன்ல, என் கூட பேசு.
உங்களுக்கு என்னங்க, நீங்க வேலை வேலைன்னு வெளியில போயிடுறீங்க, வீட்டில் இருக்கிற நான் தானே. எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு. என்னால தான் வளகாப்பு பண்ணி எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருங்க, அதுவும் கேட்க மாட்டேங்க. நான் உழைக்கிறதே நம்மளுக்காண்டி தானம்மா. இப்படியே சொல்லுங்கங்க. எனக்கு வேற நாள் நெருங்க நெருங்க பயமா இருக்கு. உங்க கூட இருக்கணும் போலதான் இருக்கு. ஆனா நீங்க ஃபுல்லும் வேலை வேலைன்னு போய்கிட்டே இருக்கீங்க. இனிமேல் போக மாட்டேன் சரியா? ஃபுல்லும் உன் கூடயே இருக்கேன். ம். சரி சொல்லு, நம்மளுக்கு பாப்பா பிறந்தா என்ன பேர் வைக்கலான்ட்டு? ஆதிரை. இந்த ஒரு நேம் தான் யோசிச்சு வச்சிருக்கியா? இல்லைங்க, இந்த பேரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதான். இன்னும் இருக்கு. சொல்லு. மகிழ்வதினி, பூமிகா, யாமினி, அனிச்சம். என்னடி பாட்டு பேரா சொல்லிட்டு இருக்க? இதெல்லாம் தமிழ் பேருங்க. சரி, பையன் பிறந்தா? ஆத்விக், இனியன், பிரணவ். அப்ப எல்லாம் யோசிச்சுதான் வச்சிருக்கேன். ஆமா, நீங்க எதுவும் யோசிக்கலையா? யோசிச்சிருக்கேன். சொல்லுங்க பாப்போம். பையன் பிறந்தா யாழிலன், பொண்ணு பிறந்தா யாழினி. நல்லா இருக்கே. ஆனா நம்ம வீட்ல என்ன சொல்றாங்கன்னு தெரியல. ஏதோ லெட்டர் பார்த்துட்டு அதுல வர லெட்டர்ல தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆமா, மினி, எப்படா நம்மளுக்கு பாப்பா பிறக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நானும் தாங்க. என்ன ராணி அக்கா, புது சேலை தான், ஒரு மண்டையில் பூ தான். ரம்யா வீட்டில் இருந்தாலாமா, அவ தான் பண்ணி விட்டா. நல்லா இருக்குக்கா. எப்போதுமே நம்மளே அழகாக வச்சுக்கணும்க்கா. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். ஆமாம், இவ்வளோ வயசாகியும் நம்ம ரோஸ் பவுடரை பாருங்க, இன்னும் வெக்கமே இல்லாமல் ரோஸ் பவுடரை பூசிட்டு அலையுது. எனக்கு என்ன இழுக்கலன்னா தூக்கம் வராதோ? அக்கா, ஆடி தள்ளுபடி வருதுல்ல அக்கா, போய் ட்ரெஸ் எடுப்போமா? எதுக்குமா சும்மா சும்மா ட்ரெஸ்ஸா எடுத்துக்கிட்டு? அக்கா, எடுக்கலனாலும் போய் பார்த்துட்டு வருவோம்க்கா. வீட்டில் சும்மா தானே இருக்கோம். நீ வேணா வீட்டில் சும்மா இருப்ப, எங்களுக்கெல்லாம் வீட்டில் வேலை இல்லையா என்ன? நீ வரலன்னா போன ராணியை கட்ட தானே கேட்டுட்டு இருக்க. ஏக்கா போமா. ஏக்கா, நீங்க இங்க இருக்கீங்களோ? நான் உங்களை வீட்ல எல்லாம் போய் தேடிட்டு இருந்தேன். என்னம்மா? உங்ககிட்ட இந்த 1000 ரூபாய் வாங்கியிருந்தேன்ல, அதை ரம்யா கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். சரிம்மா. அப்புறம் இங்க என்ன மாநாடு? ஆடி தள்ளுபடிக்கு சும்மா கடையில் போய் பார்த்துட்டு வருமா. டிவியை தந்தாலே இதோ 1 வாங்கினால் 1 இலவசம், 2 வாங்கினால் 1 இலவசம் அப்படின்னே போடுதான். ஏடி, அந்த காலத்துலலாம் ஆடி மாசத்துல எதுவுமே வைக்க மாட்டாங்க சரியா, ஃபங்க்ஷன் எதுவுமே. அப்போ ட்ரெஸ் எடுக்க வேண்டியதும் இருக்காதுல்ல. அதனால தான் ஆடி தள்ளுபடின்னு ஒன்று வச்சு ட்ரெஸ் எடுக்க வைக்கிறதுக்காக பண்ணாங்க. இப்போவும் இதே மாதிரி தான் இருக்கு. ஆனால் இப்போ தான் நம்ம அடிக்கடி ட்ரெஸ் எடுக்கோம்ல, இது போதாதுன்னு ஆன்லைனில் விட ஆர்டர் போட்டு வாங்கிட்டோம்ல. ஏக்கா போவுமேக்கா. ஏக்கா, சும்மா போயிட்டு வருவோம். ஒரு கடைக்குள்ள போனால் சும்மாவா போயிட்டு வர முடியும்? ஏதாச்சும் ஒன்று வாங்கணும்னு தோணும்ல. ஏக்கா, அதெல்லாம் தோணாதுக்கா. சும்மா வச்சு போய் பார்த்துட்டு வருவோம்க்கா. வாங்கக்கா. ஏக்கா, இல்லைன்னா இவ விட மாட்டா, போயிட்டு வந்துடுவோம். சரி, நாளை போவோம். ஏக்கா, அப்போ நாளை காலையில் பஸ்லேயே போயிடுவோம்னாக்கா. பக்கத்தில் நிறைய கடை இருக்கும்ல, எல்லாத்தையுமே போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோண்ணே. ஏக்கா, நீங்கள் ரம்யா சத்தியா எல்லாத்தையும் கூட்டுவாங்க. இதுக்கு எனக்கு செலவு இழுத்தூட பைக்கியம். நம்ம மட்டும் தான் போகிறோம், அவ்வளோலாம் வர வேண்டாம். வந்தா ஏம்மா நான் அதை எடுக்கட்டா இதை எடுக்கட்டா நிப்பா. யார்கிட்ட துட்டு இருக்கு? ஏக்கா, நம்ம மட்டும் போனால் நல்லா இருக்காதுக்கா. பிள்ளைகளெல்லாம் கேட்காதுவோ, நீங்கள் கூட்டு வாங்க. துணி கேட்கலன்னாலும் எம்மா எனக்கு அதை சாப்பிட வாங்கித்தாங்க, இதை சாப்பிட வாங்கித்தாங்க பல்வோ. துட்டு யார் வச்சிருக்கா? 2000 ரூபாய் இல்லாமல் வீட்டை விட்டு நகர முடியாதுமா. அவ்வளோலாம் கூட்டு வந்துட்டேம்னா. ஏக்கா, துட்டு இல்லைன்னா நான் தரேன்க்கா. நீங்கள் துட்டு வரும்போதே என்கிட்ட திருப்பி கொடுங்க. இவாவரத்தி சொன்னா கேட்கவே மாட்டா. சரி, கூட்டு வாரேன்.
ஐ ஜாலி. ஏக்கா அப்படியே புது படத்துக்கும் போயிட்டு வந்துருமா? ஏமா நீ வேலை வெட்டி இல்லாம சும்மா இருப்பமா, உன்கிட்ட காசு கொட்டி கிடக்கும், நீ தனியா செலவழிப்ப, எங்களுக்கு என்ன அப்படியாமா? ஏக்கா நம்ம என்ன டெய்லியாக்கா போறோம், எப்போ வச்சு தானக்கா போறோம்? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சரி அப்ப நாளைக்கு போறோம். சரிம்மா நாளைக்கு போவோம்மா.